சென்னை அறிவாலயத்தில் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓசூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பேசலாம் அந்த தொடர்பான காட்சிகளும். பாரி வணக்கம். தற்பொழுது இந்த 1-to-1 ஆலோசனை நடைபெற்று வருகிறது. என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தப்படுகிறது? முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கெடுத்து அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சென்று வருகிறார். அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி செயலர் வரைக்கும் தொடர்ச்சியாக 10 பேர் வீதம் சராசரியாக 10 நிமிடத்திற்கு மேல தனித்தனியாக முதலமைச்சர் சென்று வருகிறார். அப்போது அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை சரி செய்து உடனடியாக தேர்தலுக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்றும் அங்க இருக்கக்கூடிய கோஷ்டி பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் களையெடுக்க வேண்டும் என்றும் மண்டல பொறுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக தோல்வியை பாதிக்கும் எந்த செயலுக்கும் இடம் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலின் போது அந்த தொகுதியில் வாக்கு குறைவாக இருந்தாலோ தோல்வி அடைந்தாலோ கூண்டோடு மாற்றப்படுவது என்றும் முதலமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 75 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து இருக்கிறார். அதன் அடிப்படையிலே வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் தொண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்களும் கொண்டு செல்ல வேண்டும், அனைவருக்கும் வாக்கு கிடைக்கும்படி பணிகளை துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். அப்போது மண்டலம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார்.